ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைய எபிசோடில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. எதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி குடிக்கிற டைம் ஆட்டுக்கு. ஸோ நம்ம மகா தானே எல்லாருக்கும் காப்பி போடுவாங்க. ஆனால் இந்த முறை வித்தியாசமாக வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மகா. வாசனை எல்லாருக்குமே போகுது. என்ன செய்கிறா இந்த மகா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்காத்தான் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காஃபி குடிக்கிற டைமில் இதை கொண்டு வந்து எல்லாருக்குமே நம்ம மகா கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யாவோட அப்பா, சித்தப்பா எல்லாருமே ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. ஸோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சுருக்க வேணாம், அப்படியே எங்கேயாச்சும் பார்க்குக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம சூர்யா தாத்தாவை வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா செஞ்சுக்கிட்டு இருந்த சூப்பை கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நம்ம தாத்தாவும் அதை வாங்கி குடிச்சிட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, அந்த காலத்தில் என்னோட அம்மா இதை தான் தருவாங்க அப்படின்னு டைலாக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பு குடித்தா எப்படி, அப்படியே இங்கேயே இருந்தால் எப்படி, அப்படியே வாங்க நம்ம கார்டன் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா தாத்தாவை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க பார்க்குக்கு கூப்பிட்டு வராத தாத்தா நம்ம மகா கூப்பிட்டு மகா பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ கூடவே சேர்ந்து எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா வெளியில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவோட ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே வர வச்சுருக்கிறாங்க ஃபோன் பண்ணி. ஸோ அவங்க வந்த உடனே தாத்தா அந்த காலத்து ஞாபகத்தெல்லாம் பேசி சும்மா கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நன்றிப்பா அப்படின்னு நம்ம தாத்தா மகாவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் மகா இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் இல்லை, உங்கள் பேரன் சூர்யா தான் அப்படின்னு எல்லா பாராட்டியும் நம்ம சூர்யாக்கிட்டேயே சொல்லிடுறாங்க. ஆனால் இதை உண்மையாக பண்ணது மகா தான், சூர்யா இல்லை. எதுக்காக நீ இப்படி பண்ணின அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சூர்யா மகா கிட்ட கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நீ பண்ணினா உன் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துடும்னு பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாப்புல. நான் எதுக்குங்க அப்படி பண்ண போகிறேன், எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்ப தானே போகிறீங்க, நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மகா பதிலுக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.